நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 343வது திருநாமம் ஜனேஸ்வராய நமக. 18ஆம் நூற்றாண்டில் கும்பகோணத்தில் கோபாலாரிய மகாதேசிகன் என்ற மகான் வாழ்ந்து வந்தார். வேதாந்த தேசிகரின் மறு அவதாரமாகவே போற்றப்பட்ட அவரை திருக்குடந்தை தேசிகன் என்று அன்பர்கள் அழைப்பது வழக்கம். இல்லறத்தில் வாழ்ந்த திருக்குடந்தை தேசிகனை 3 சந்நியாசிகள் அடிபணிந்து அவருக்கு சீடர்களாய் ஆனார்கள். இத்தகைய பெருமைகள் இருந்தபோதும் துளியும் கர்வமோ அகங்காரமோ இல்லாமல் பணிவே வடிவெடுத்தவராய் திகழ்ந்தார். இதை கண்ட சில பண்டிதர்கள் திருக்குடந்தை தேசிகனிடம், சுவாமி, பொதுவாக இல்லறத்தில் இருப்பவர்கள் துறவியரை வணங்கி பார்த்திருக்கிறோம். ஆனால் 3 துறவிகள் உங்களை வந்து அடிபணிந்து உங்களுக்கு சீடர்களாய் ஆகியிருப்பது வியப்பை தருகிறது. அதை காட்டிலும் அதிக வியப்பை தரும் விஷயம் என்னவென்றால், 3 துறவிகள் உமக்கு சீடராக இருக்கும் நிலையிலும் நீங்கள் மிகுந்த பணிவோடு அகங்காரமே இல்லாமல் இருக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு திருக்குடந்தை தேசிகன், அடியேனுக்கு எப்போதெல்லாம் ஆணவம் வருவது போல் தோன்றினாலும் குடந்தையில் கோவில் கொண்டுள்ள சாரங்கபாணி பெருமாளின் கிரீடத்தை நினைத்து கொள்வேன். உடனே எனது ஆணவம் எல்லாம் பறந்து போய் மனதிலே பணிவு குடிக்கொண்டுவிடும் என்று பதிலளிப்பார். அது எப்படி என்று பண்டிதர்கள் கேட்க, திருக்குடந்தை தேசிகன் ஒரு ஸ்லோகத்தால் அதற்கு விடை சொன்னார். நம் குடந்தை ஆறாவத பெருமானின் கிரீடம் எப்படிப்பட்டது தெரியுமா? வைரம், வைடூரியம், முத்து, பவழம், மரகதம் போன்ற ரத்தினங்கள் பதிக்கப்பெற்றது. அழகிய மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டது. ஒப்பற்ற தங்கத்தாலே செய்யப்பட்டது. பூ வைத்தாலும் வைக்காமல் போனாலும் எப்பொழுதும் மனம் கமழக்கூடியது. வைதிக விமானத்தின் கீழே கோவில் கொண்டிருக்கும் அப்பெருமானின் கிரீடம் என் மனதில் இருக்கின்றது. அந்த இறைவனின் ஒப்பற்ற ஆளுமைக்கு அடையாளமே அந்த கிரீடம். சாதாரணமாக தொப்பி அணிந்திருக்கும் ஒருவர் சயனிக்க சென்றால் தொப்பியை கழற்றி வைப்பது வழக்கமல்லவா? ஆனால் இங்கே குடந்தையில் ஆறாவமுத பெருமாள் சயனிக்கும் போது கூட கிரீடத்தை அகற்றாமல் சயனித்துள்ளாரே, இது எதை உணர்த்துகிறது? அவரே மிகவும் உயர்ந்தவர். கிரீடத்தை அகற்றி இன்னொருவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதனால் தான் சயனிக்கும் வேளையிலும் கிரீடத்தை தலையில் அவர் அணிந்து கொண்டே இருக்கிறார். இவ்வாறு அவரது ஆளுமைக்கு அடையாளமாக இருக்கும் அந்த கிரீடத்தை நினைத்த மாத்திரத்தில் அவர் எவ்வளவு உயர்ந்தவர், நாம் எவ்வளவு தாழ்ந்தவர் என்பது மனதில் நன்கு பதிந்துவிடும். அதை நினைக்க நினைக்க மனதில் அகங்காரமே எழாது என்பதே திருக்குடந்தை தேசிகன் தந்த விளக்கம். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்னவென்றால், எப்போதும் ஒளிர்கின்ற ஆளுமையோடு கூடியவர் திருமால். அதன் அடையாளமாக தலையில் கிரீடத்துடன் திகழ்கிறார். உலகில் பொதுவாக நாம் ஆளுமை என்று சொல்லும் நபர்களின் ஆளுமைகளை எல்லாம் திருமாலின் ஆளுமை மூழ்கடித்து விடுகிறது. ஐஸ்வர்யம் என்றால் ஆளுமை. ஈஸ்வரக என்றால் ஆளுமை மிக்கவர் அல்லது ஆள்பவர். ஜன என்பது உலகிலுள்ள அனைத்து மக்களையும் குறிக்கும். உலகிலுள்ள அனைவரை காட்டிலும் விஞ்சி நிற்கும் ஒப்பற்ற ஆளுமை கொண்டவராக திருமால் திகழ்வதால் அவர் ஜனேஸ்வரக என்று அழைக்கப்படுகிறார். ஜனேஸ்வரக என்றால் அனைவரையும் ஆள்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 343வது திருநாமம். ஜனேஸ்வராய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தங்கள் வாழ்வில் நல்ல நிர்வாக திறனும் ஆளுமையும் பணிவும் ஒருங்கே பெற்று திகழ திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.